ஆசிரியர் அந்தோணி தாமஸ் எழுதி பேராசிரியர் அருள்ராஜ் அவர்கள் தமிழாக்கம் செய்த நாம் ஜெபிக்கும்போது என்ற நூலிலிருந்து வாசிப்பவர் ருஃபீனா ராஜ்குமார். எனக்கு ஒரு கடவுளின் மனிதரை தெரியும். அவருக்கு வயிற்றில் ஒரு வலி இருந்தது. வலி அதிகமானதால் அவரால் ஜெபிக்க முடியவில்லை. ஆனால் ஆண்டவர் அவரை தொடர்ந்து ஜெபிக்கும்படி கூறினார். அவர் மறுபடியும் என்னால் ஜெபிக்க முடியவில்லை என்று கூறினார். ஆண்டவர் மறுபடியும் தொடர்ந்து ஜெபிக்கும்படி கூற இவரும் தூய ஆவியின் துணையுடன் ஜெபிக்க ஆரம்பித்தார். திடீரென்று ஏதோ ஒன்று அவர் வயிற்றை விட்டு வெளியேறியது. அவர் குணமடைந்தார். அதைத்தான் நான் சொல்ல விரும்புகிறேன். உங்கள் தனி ஜெபம் உங்கள் வாழ்வில் தினமும் சுய விடுதலையை கொண்டு வரும். அதனால்தான் நீங்கள் ஜெபிப்பதை சாத்தான் விரும்புவதில்லை. பாம்புகளையும் தேள்களையும் மிதிக்கவும் பகைவரின் வல்லமை அனைத்தையும் வெல்லவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறேன். உங்களுக்கு எதுவுமே தீங்கு விளைவிக்காது. லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 10 இறைத்திருவசனம் 19. நம் மீது ஊற்றப்பட்ட அதிகாரம் நாம் ஜெபிக்கும்போது நமக்குள் பரவி நம்மை விடுதலையாக்கும். என் ஆவிக்குரிய மகள் ஒருவர் இறைவாக்கு கொடையால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு பெண். ஆனால் தனி ஜெபத்தில் அவர் ஜெபிக்கும்போது நாகரிகமற்ற கீழ்த்தரமான வார்த்தைகள் அவர் வாயிலிருந்து வெளிப்படும். ஒரு பக்கம் பரவச பேச்சால் ஜெபிப்பாள், மறுபுறம் கெட்ட வார்த்தைகள் அவள் வாயிலிருந்து புறப்படும். இரண்டில் எந்த வார்த்தைகளை தேர்ந்தெடுப்பது என்ற குழப்பம். எனவே கூட்டத்திற்கு வரும்போது பயத்தினால் அவள் வாயை மூடிக்கொள்வாள். ஒரு நாள் அவள் தனி ஜெபம் செய்து கொண்டு இருந்தபோது அப்போது அவரே இயேசுவின் நாமத்தில் வெளியே வா, அசுத்த ஆவியே என்று கூறிக்கொண்டார். அந்த நேரத்தில் அசுத்த ஆவி அவரிடமிருந்து வெளியேறியது. பிறகு அவர் விடுதலை பெற்று இறைவாக்கு உரைக்க முன்னேறினார். தொடர்ந்து ஜெபிப்பதன் மூலம் கிறிஸ்து அடிமை நிலையிலிருந்து நம்மை விடுவித்து நமக்கு உரிமை வாழ்வை அளிப்பார். அதில் நிலைத்திருங்கள். மீண்டும் அடிமைத்தலை என்னும் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றிக்கொள்ளாதீர்கள். அடிமைத்தனத்திற்குள் கொண்டு செல்லும் எதுவுமே ஒரு நுகம். தீயவனின் கண்ணிகளுக்குள் அது உங்களை எளிதாக கொண்டு சென்றுவிடும். ஆனால் தொடர்ச்சியான தனி ஜெபத்தின் மூலம் ஆவி, ஆத்துமா, சரீரத்தில் விடுதலையை பெற்றுக்கொள்ள முடியும். தனி ஜெபம் அலகையின் தலையீட்டிலிருந்து உங்களை தொடர்ந்து பாதுகாக்கிறது. இதன் மூலம் கிறிஸ்து நமக்கு கொடுத்த உரிமை வாழ்வை தக்க வைத்து கொள்ள முடியும். பல காலங்களில் உலகெங்கும் உள்ள கோடிக்கணக்கான மக்கள் தங்கள் தனி ஜெபத்தினால் எல்லா வகையான கட்டுகளிலிருந்தும் விடுவிக்கப்பட்டு இருக்கிறார்கள். ஒரு முறை என் ஜீரண மண்டலம் பாதிக்கப்பட்டது. எனக்கு பசியே எடுக்காது. நான் விவிலியத்தை எடுத்து சாலமோனின் ஞானம் புத்தகத்தை வாசிக்க ஆரம்பித்தேன். நான் சத்தமாக ஞானத்தை பற்றி வாசித்தேன். தொடர்ந்து வாசித்து கொண்டு இருந்தேன். வாந்தி எடுக்கும் உணர்வு ஏற்பட்டது. பிறகு நல்ல பசி எடுக்க ஆரம்பித்து விட்டது. தொடர்வோமா நண்பர்களே?